வெல்கம் டு மை சேனல். சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையும் சத்தும் மிகுந்த உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு சாதமும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்படி உலக்கிட்டு அரை உலக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். அந்தளவு கணக்கு. அதை ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்கிறோம். அந்த உளுந்தோட வறுக்கிற வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வறுத்திங்கன்னா சாதமும் இதுவும் ஒட்டவே ஒட்டாது. உளுந்தும் ஒட்டாமல் தனித்தனியாக நிற்கும். அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது அதோட காப்படி சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறோம். அதை தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. அதை ஒரு குக்கரில் போட்டு 2 மடங்கு தான் தண்ணி ஊற்றணும். அதோட ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இதுக்கு வேக வைக்கணும். கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். 1 கப் பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு நிறையா சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து அதை தட்டி சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு குழிக்கரண்டி ரீஃபண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் சாதம் நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் ஹையில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். இப்படி வேக வச்சா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்போ எடுத்து அதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குலைவாக வேணும். விதையாக இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிரும். இப்போது இந்த அளவுக்கு குழஞ்சிருச்சு. இப்போது தேங்காய் ஒரு முழு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துக்கணும். 1.5 கப்பு வருது. தேங்காயும் இதுக்கு நிறையா சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அரை குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான உளுந்து சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதம் ரொம்ப சத்தானது. இதோட மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் உளுந்து சாதம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப அருமையான ஒரு சாதம். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.